So hi guys, welcome to Codemax Technology. So இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படி சொல்லி கேட்டீங்கன்னா, ஸோ ஆண்ட்ராய்ட் டுட்டோரியல்ல நம்ம இன்னைக்கு ரீசைக்ளர் வியூ. ஸோ இந்த ரீசைக்ளர் வியூ வந்து எப்படி நம்ம கிரியேட் பண்றது அண்ட் டேட்டாஸ் எப்படி வந்து டைனமிக்கா வந்து நம்ம டிஸ்பிளே பண்றது அப்படின்றத பத்தி தான் பார்க்க போறோம். அண்ட் நீங்க நம்ம சேனல் புதுசா இருந்தீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம சேனல்ல வெப் டெவலப்மெண்ட் அண்ட் ஆப் டெவலப்மெண்ட் ரிலேட்டடான நிறைய வீடியோஸ் அவைலபிளா இருக்கு. அண்ட் இனிமே வந்து ஆப் டெவலப்மெண்ட் ரிலேட்டடான வீடியோஸ் வந்து எக்கச்சக்கமா வரப்போகுது. ஸோ மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இப்போ வாங்க வீடியோவை ஸ்டார்ட் பண்ணிடலாம். அண்ட் ஸோ கைஸ் பார்த்தீங்கன்னா இப்போதான் வந்து நான் ஆண்ட்ராய்ட் டுட்டோரியல்ஸில் என்னென்ன போடுறது அப்படின்னு சொல்லி ஒரு லிஸ்ட் வந்து ரெடி பண்ணி வச்சிருக்கேன். ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இதில் வந்து ஆண்ட்ராய்ட் டுட்டோரியல்ஸ் தான் வரப்போகுது. ஓகேவா? ஸோ காட்லின் யூஸ் பண்ணி ஆண்ட்ராய்ட் டுட்டோரியல் ஒரு 8 or 9 வீடியோஸ் போட்டிருப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த வீடியோஸ்லாம் பார்க்கலன்னா மறக்காம செக் பண்ணி பாருங்க. ஓகேவா? அண்ட் இந்த இதில் இருக்க மற்ற எல்லா வீடியோவுமே ஓகேவா? ஸோ இதில் போட்டிருக்க எல்லா வீடியோவுமே தான் இனிமேல் வரப்போகிற வீடியோஸ்லாம் பார்க்க போகிறோம். ஸோ இன்னைக்கு நம்ம வந்து ரீசைக்ளர் வியூ, ஸோ இது எப்படி பண்ணுறது அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா பொதுவாக ரீசைக்ளர் வியூ நம்ம பண்ணணும் அப்படின்னாலே முதல்ல வந்து நமக்கு தேவையானது ஒரு ஆப்ஜெக்ட் கிளாஸ் ஒன்று கிரியேட் பண்ணணும். ஸோ இந்த ஆப்ஜெக்ட் கிளாஸ் வந்து என்ன அப்படின்னா லைக் நம்ம ரீசைக்ளர் வியூக்கு நம்ம எப்படி இருந்தாலும் ஒரு டேட்டா பாஸ் பண்ணுவோம். அப்படின்றப்ப அந்த டேட்டா வந்து ஒரு ஆப்ஜெக்ட் கிளாஸா இருந்துச்சுன்னா மட்டும்தான் நம்மளால பாஸ் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி. ஸோ அதனால வந்து ஃபர்ஸ்ட் ஒரு ஆப்ஜெக்ட் கிளாஸ் வந்து கிரியேட் பண்ணுவோம். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் அண்ட் லாஸ்ட்டாக அடாப்டர் கிளாஸ் இது பண்ணிட்டு அண்ட் அதுக்கப்புறம் ஃபைனலி வந்து எல்லாத்தையும் வந்து கனெக்ட் பண்ணுவேன். கனெக்ட் டு மெயின் ஜாவா. ஓகே. ஸோ லாஸ்ட்டாக இது ஒரு ஸ்டெப் வரும். ஸோ எல்லாத்தையும் அதாவது கிரியேட் பண்ண மூணையுமே வந்து கனெக்ட் பண்ணும். ஸோ எல்லாமே வந்து டிஃப்ரெண்ட் ஃபைல்ஸாக இருக்கும். ஸோ இது எல்லாமே கனெக்ட் பண்ணும்போது தான் நமக்கு வந்து ஒரு ரீசைக்ளர் வியூ யூஸ் பண்ணி அந்த டைனமிக் டேட்டா டிஸ்பிளே பண்ணுறதுலாம் நம்மளால பண்ண முடியும். அண்ட் நீங்கள் வந்து பிகினராக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த ரீசைக்ளர் வியூ அப்படின்றது உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு டஃப்பான இதாக இருந்திருக்கும் மேபி. ஏன்னா நானே வந்து இந்த ரீசைக்ளர் வியூவை பற்றி புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப டைம் எடுத்துச்சு. ஏன் அப்படின்னா அது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ இதை பார்க்குற மூலயமா உங்களுக்கு கண்டிப்பாக புரியும்னு நினைக்கிறேன். ஸோ கம்ப்ளீட்டாக நான் வந்து என்னால் முடிஞ்ச அளவுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் எல்லாம் எப்படி வந்து பண்ணணும் அப்படின்றது. ஸோ ஃபர்ஸ்ட்டு நான் சொன்ன மாதிரி நம்ம ஒரு ஆப்ஜெக்ட் கிளாஸ் வந்து கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ இந்த இடத்துல வந்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா லைக் ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் ஓகேவா, ஒரு ஸ்டூடெண்ட்ஸோட ஒரு லிஸ்ட்டை வந்து நம்ம யூஸ் பண்ணி ரீசைக்ளர் வியூ அப்படின்றத கிரியேட் பண்ண போகிறோம். அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இது ப்ராஜெக்ட் வந்து ஏற்கனவே பண்ணியிருந்த ப்ராஜெக்ட் தான். ஸோ அந்த பழைய ப்ராஜெக்ட்லேயே நான் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன், அவ்வளோதான், ஒன்றும் இல்லை. ஸோ இப்போ டைரெக்டாக நான் என்ன பண்ணுறேன்னா இதில் வந்து நியூவில் வந்து ஒரு பேக்கேஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ என்ன அப்படின்னா மாடல் கிளாஸஸ் காண்டி. அண்ட் இந்த மாடல் கிளாஸ்ல வந்து நமக்கு தேவையான எல்லா மாடல்ஸும் இருக்குன்னு சொல்லிடலாம். அண்ட் இதில் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு காட்லின் ஃபைல் கிளாஸ் ஃபைல் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். அண்ட் இது வந்து நான் சொன்ன மாதிரி ஸ்டூடெண்ட்டோட டீட்டெயில்ஸ் வந்து நம்ம வச்சு ஒரு டைனமிக், அதாவது ஸ்டூடெண்ட்ஸ் வந்து டிஸ்பிளே பண்ண போகிறோம் இந்த டைனமிக் இதில். ஸோ அதனால கிளாஸ் வந்து நான் ஸ்டூடெண்ட் அப்படின்றத கொடுத்துட்றேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட் அப்படின்னு சொல்லி நமக்கு ஒரு கிளாஸ் ஃபைல் வந்து கிரியேட் ஆயிருக்கு. அண்ட் இதில் வந்து நம்ம ஸ்டூடெண்ட்டோட அந்த கிளாஸ்ல வரப்போகிற டேட்டா என்னென்ன அப்படின்றத நம்ம இங்கே மென்ஷன் பண்ணணும். ஸோ நான் ஃபர்ஸ்ட் வேர் அப்படின்னு கொடுத்துட்டு ஸோ ஸ்டூடெண்ட் நேம் எடுத்தோன்னே வந்து ஸ்டூடெண்ட்டோட நேம் எனக்கு வேணும். ஸோ ஸ்டூடெண்ட் நேம் அப்படின்றத கொடுத்துட்றேன். அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா என்ன டைப், ஸோ ஸ்ட்ரிங். அண்ட் நெக்ஸ்ட் ஸ்டூடெண்ட்டோட ஏஜ், சாரி இது வராது. ஓகே ஓகே, வேர் ஏஜ் வந்து இன்ட்டு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அண்ட் அதுக்கு முன்னாடி வந்து இந்த இடத்துல பிராக்கெட் வந்து நம்ம இந்த இதை யூஸ் பண்ணோம். ஸோ அதான் அந்த ரெட் மார்க் காட்டிக்கிட்டே இருந்துச்சு, ஒன்றும் இல்லை. ஓகேவா? ஓகே. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சிட்டி, வேர் சிட்டி அப்படின்றதுல நான் என்ன பண்றேன்னா ஸ்ட்ரிங் அப்படின்றதே கொடுத்துட்றேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து
லைக் ஸ்டூடெண்டோட நேம் அண்ட் ஏஜ் அண்ட் சிட்டி. ஸோ எந்த இது அப்படின்றது அண்ட் கிளாஸ் கூட கொடுத்துக்கலாம். வேர் கிளாஸ், ஸோ மேபி கிளாஸ் பதிலாக ஸ்டாண்டர்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துறேன். ஸ்டாண்டர்ட் மேபி என்ன கொடுக்கலாம்? ஸோ ஸ்ட்ரிங்லேயே கொடுத்துடலாமா? ஓகே, ஸ்ட்ரிங்லேயே கொடுத்துடலாம். ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு ஸ்டூடெண்ட்கான ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறதுக்கான ஒரு கிளாஸ் வந்து நம்ம கிரியேட் பண்ணிருக்கோம். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்டோட டேட்டா கிளாஸு. அண்ட் நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா லைக் இதில் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி ஒரு டேட்டா கிளாஸ் வந்து நம்ம கிரியேட் பண்ணியாச்சு. அண்ட் தென் நெக்ஸ்ட் என்ன பண்ணோம்னா லைக் அதை டிஸ்பிளே பண்ணுறதுக்காக நம்ம ஒரு XML ஃபைல் அந்த இதில் கிரியேட் பண்ணோம். ஸோ XML ஃபைல் இப்போ நெக்ஸ்ட் கிரியேட் பண்ணலாம். ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டூடெண்ட் அந்த டேட்டாக்கான ஒரு கிளாஸ் ஃபைல் கிரியேட் பண்ணியாச்சு. அண்ட் நெக்ஸ்ட் இப்போ நான் என்ன பண்ணேன்னா லேஅவுட்ல போயிட்டு இதில் நியூ ஆப்ஷன்ல லேஅவுட் ரிசோர்ஸ் ஃபைல் அப்படின்றத கொடுத்துட்றேன். அண்ட் இந்த லேஅவுட் ரிசோர்ஸ் ஃபைலில் நான் வந்து என்ன பண்ணுறேன்னா நேம் வந்து ரீசைக்கிள் வியூ லேஅவுட் அப்படின்னு சொல்லி கொடுத்துறேன். ஸோ எந்த நேம் வேணாலும் நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ ஃபைல் நேம் வந்து உங்கள் விருப்பம் தான். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரூட் எலமெண்ட்ல நான் என்ன பண்ணுறேன்னா ரிலேட்டிவ் லேஅவுட் அப்படின்றத கொடுத்துறேன். ஓகே, இப்போ கொடுத்ததுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம்னா நெக்ஸ்ட் வந்து ஓகே கொடுத்துடலாம். ஸோ இப்போ கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு ஃபைல் வந்து கிரியேட் ஆயிருக்கு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ரீசைக்கிளர் வியூ அந்த கார்டு. ஓகேவா, லைக் இப்போ நீங்கள் ஜாவா ரியாக்ட் யூஸ் பண்ணிருந்தீங்கன்னா நம்ம வந்து எக்ஸாம்பிளுக்கு இப்போ நான் வந்து மேபி உங்களுக்கு ரியாக்ட் தெரிஞ்சிச்சுன்னா நான் அதை வச்சு நான் இப்போ சொல்கிறேன். ஸோ இப்போ டேட்டா அப்படின்ற ஒரு மெத்தட் இருக்குன்னா டாட் மேப் அப்படின்னு போட்டு ரெஸ்பான்ஸ் எழுதி நம்ம அந்த இடத்துல வந்து ரிட்டர்ன் பண்ணுவோம். ஸோ அந்த இடத்துல இப்படி போட்டு அண்ட் இதுக்குள்ள அந்த டிவ் கண்டென்ட் எல்லாம் வரும் இல்லையா? ஸோ இந்த இதுக்குள்ள இந்த ஒரு பார்ட் தான் வந்து நம்ம இங்க கொடுக்க போற இந்த கார்டோட இது. ஸோ இந்த பார்ட் தான். அண்ட் இதுக்கு மேல அந்த டேட்டா மேப் அந்த இதுக்கு மேல கண்டெய்னர் வந்து நம்ம அந்த மெயின் இதுல ஆட் பண்ண போறோம். ஸோ என்ன பார்த்தீங்கன்னா லைக் இது பூராமே இந்த நம்ம கிரியேட் பண்ணிக்க இந்த ரீசைக்கிள் வியூக்கு வந்து ஃபுல்லா வந்து நம்ம அந்த டிஸ்பிளே பண்ண போறோம் அந்த டைனமிக் டேட்டாஸோடது. அண்ட் நெக்ஸ்ட் இப்போ இதை வந்து நம்ம என்ன பண்ணோம்னா செகண்ட் ஆக்டிவிட்டி. ஓகே, செகண்ட் ஆக்டிவிட்டியில வந்து நம்ம கனெக்ட் பண்ணணும். ஸோ இதுதான் செகண்ட் ஆக்டிவிட்டி. அண்ட் இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம டைரக்டா வந்து ரீசைக்கிளர் வியூ அப்படின்னு சொன்னீங்கன்னா இங்க இருக்கும் ஆண்ட்ராய்டு எக்ஸ் ரீசைக்கிளர் வியூ விட்ஜெட். ஸோ இதுதான். அண்ட் இதுல வந்து பாத்தீங்கன்னா நான் ஆண்ட்ராய்டு லேஅவுட்ல மேட்ச் பேரண்ட் அப்படின்றது கொடுத்துடலாம். ஸோ வித் வந்து ஃபுல் சைஸுக்கு இருக்குன்னு சொல்லிடுறேன். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஹைட் வந்து எனக்கு ஒரு 300 dp. ஓகே, 300 dp அப்படின்றத செட் பண்ணிடுறேன். ஸோ இந்த இடத்துல வந்து லைக் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் நினைக்கிறேன். ஸோ 300 dp அப்படின்றதுக்கு இங்கே வந்து இவ்வளோ தூரம் வரைக்கும் இருக்கு. அப்போ ஒரு கார்டோட ஒரு யூசரோட டேட்டா வந்து இவ்வளோ சைஸ்ல இருக்கும் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து கொஞ்சம் பெருசாக தான் இருக்கு. மேபி நம்ம வந்து 250 அப்படின்றத வச்சுக்கலாம். 250. ஓகே, ஸோ இப்போ கரெக்டாக ஓரளவுக்கு ஓகேன்னு நினைக்கிறேன். அண்ட் நெக்ஸ்ட் இப்போ இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இது வந்து கன்ஸ்ட்ரெயின் லேஅவுட்ல இருக்கு இல்லையா? ஸோ கன்ஸ்ட்ரெயின் லேஅவுட்ன்றப்ப நம்ம கனெக்ட் பண்ணணும். ஓகே, ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு சென்டர்ல இருக்கு. ஓகே, ஓகே. ஸோ இவ்வளோதான் நம்ம வந்து இப்போ லேஅவுட் கிரியேட் பண்ணியாச்சு. அண்ட் நெக்ஸ்ட் வந்து இப்போ இந்த ரீசைக்கிளர் வியூ இப்போ வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த ரீசைக்கிளர் வியூ அப்படின்றது தனி. ஸோ டைனமிக் டேட்டா அதை தனியாக எழுதி நம்ம என்ன பண்ணுறோம்னா இந்த ஆக்டிவிட்டி செகண்ட்ல வந்து நம்ம கனெக்ட் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ லிங்க் பண்ணி வச்சிருக்கோம் ரெண்டையுமே.
அண்ட் இப்போ இதுல வந்து நம்ம தேவையானதெல்லாம் எழுதிடலாம். ஸோ என்னென்ன இங்க கொடுத்துருந்தோம். ஸோ அந்த ஸ்டூடெண்ட் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம 4 இது கொடுத்துருக்கோம் இல்லையா. ஸோ இந்த 4 இதுக்குமே வந்து நான் இங்கே டிஸ்பிளே பண்ணுறதுக்காக ஒரு டெக்ஸ்ட் வியூ அப்படின்றத கிரியேட் பண்ணோம். ஸோ அதை நான் இப்போ வந்து பண்ணிடுறேன். அண்ட் இதுக்கு வந்து டெக்ஸ்ட் வியூ அண்ட் இதில் வந்து wrap கண்டென்ட்னே கொடுத்துறேன். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டெக்ஸ்டோட சைஸு அண்ட் டெக்ஸ்ட் சைஸ் ஓகே. அண்ட் சைஸ் இது வந்து நேம் அப்படின்றதுனால கொஞ்சம் பெருசாக இருக்கட்டும். ஸோ 21 SP. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் ஒரு ஐடி மென்ஷன் பண்ணோம். ஸோ ஐடியில் வந்து ஸ்டூடெண்ட் நேம் அப்படின்றத கொடுத்துறேன். ஐடி மென்ஷன் பண்ணிடுறேன் ஸ்டூடெண்ட் நேம் அப்படின்றத. அண்ட் கலர் வந்து கொடுத்துடலாம். ஸோ டெக்ஸ்ட் வந்து டெக்ஸ்ட் கலர் அண்ட் இந்த கலர் வந்து கஸ்டம்ல ஸ்டூடெண்ட் ஓகே. ஸோ ஆரஞ்சு ஓகே. அண்ட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதை க்ளோஸ் பண்ணிடலாம். ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு டெக்ஸ்ட் வியூக்கு தேவையானது இப்போதைக்கு பண்ணியாச்சு. ஓகேவா. ஸோ நான் ஸ்டைலிங்லாம் ரொம்பலாம் பண்ணல. ஜஸ்ட் வந்து டிஸ்பிளே பண்ணுறதுக்காக கலர் அண்ட் சைஸை மட்டும் நான் ஆட் பண்ணி வச்சிருக்கேன், அவ்வளோதான். அண்ட் இதை வந்து நான் என்ன பண்ணுறேன்னா ஸ்டூடெண்ட்டோட ஏஜுக்கு கொடுத்துட்றேன். அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா 16 SP. அண்ட் நெக்ஸ்ட் ஒன்று வந்து இன்னொன்று வந்து பேஸ்ட் பண்ணிடலாம். அண்ட் இன்னொன்று ஸோ இதில் வந்து நெக்ஸ்ட் நமக்கு இந்த மிச்சம் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா சிட்டி. ஸோ ஸ்டூடெண்ட்டோட சிட்டி அண்ட் நெக்ஸ்ட் வந்து ஸ்டாண்டர்டு STD. ஓகே. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கலர் மட்டும் மாற்றிடலாமா. ஓகே. ஸோ டிஃப்ரென்ஷியேட் பண்ணுன்றதுக்காக எல்லாத்துக்கும் வேறு வேறு கலர் கொடுத்தாச்சு. ஓகே. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இப்போ ரீசைக்ளர் வியூக்கு தேவையானதையும் எழுதியாச்சு. ஓகேவா. ஸோ இதுவும் முடிஞ்சிருச்சு. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அடாப்டர் கிரியேட் பண்ணோம். லைக் இப்போதைக்கு நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு தேவையான இது லைக் என்ன நம்ம டேட்டா எடுக்க போறோமோ அந்த டேட்டாக்கான ஒரு கிளாஸ் ஃபைல் வந்து கிரியேட் பண்ணியிருக்கோம். அண்ட் அந்த கிளாஸ் ஃபைல்ல உள்ள ஒவ்வொரு ஃபீல்ட்ஸையுமே வந்து நம்ம டிஸ்பிளே பண்ணணும். ஸோ அதுக்காக வந்து ஒரு ரீசைக்ளர் வியூ நான் கிரியேட் பண்ணி அந்த ரீசைக்ளர் வியூல ஒவ்வொரு இதுக்கும் ஐடி மென்ஷன் பண்ணி நான் வச்சிருக்கேன். நம்ம வந்து இதை ஃபெச் பண்ணி அந்த இந்த இதில் லைக் ஜாவால போட்டு எடுத்து தான் நம்ம வந்து டிஸ்பிளே பண்ற மாதிரி இருக்கும். ஸோ அதனால தான் வந்து நான் ஐடி மெத்தட் யூஸ் பண்ணியிருக்கேன். நம்ம லேட்டரா வந்து ஜாவால இங்க செகண்ட் ஆக்டிவிட்டியில போட்டு நம்ம எடுத்து அதில் டிஸ்பிளே பண்ணிக்கலாம். அண்ட் இந்த ரீசைக்ளர் வியூ வந்து எங்க கனெக்ட் ஆயிருக்குன்னா இந்த இடத்துல. ஸோ இது வந்து ஆக்டிவிட்டி மெயின். ஓகே. அண்ட் இதுக்கு ஒரு ஐடியா கொடுக்கணும். ஸோ ரீசைக்ளர் வியூ இருக்கு இல்லையா. ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இந்த ரீசைக்ளர் வியூன்றது இங்கே நம்ம கிரியேட் பண்ணி வச்சிருக்கோம். ஓகேவா. பட் ஆனால் இந்த ரீசைக்ளர் வியூக்கும் நம்ம அந்த டிஸ்பிளே பண்றதுக்காக கிரியேட் பண்ண இந்த லே அவுட் இருக்கு பார்த்தீங்களா, இதுக்கும் அதுக்கும் சம்பந்தமே இல்லை. ஸோ இப்போதைக்கு ரெண்டுமே செப்பரேட்டா தான் இருக்கு. நம்ம வந்து பின்னாடி இந்த ஜாவா ஃபைல்ல தான் நம்ம கனெக்ட் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ இப்போதைக்கு வந்து ரெண்டுமே செப்பரேட் தான். அண்ட் இதை எப்படி கனெக்ட் பண்ணணும்னா லைக் இதுலயே ஒரு ஐடியா வந்து நம்ம யூஸ் பண்ணோம். ஸோ அதுக்காக தான் சாரி. இதுக்கு வந்து ரீசைக்கிள் கண்டெய்னர். ஓகேவா. ஸோ நீங்க வந்து இதை வந்து குழப்பிக்க வேணாம், லைக் கன்ஃபியூஸ்லாம் பண்ணிக்க வேணாம். லைக் என்னன்னா இது வந்து கண்டெய்னர் அப்படின்றது வந்து ரீசைக்கிளர் வியூக்கான இது. அண்ட் ரீசைக்கிள் லே அவுட்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா அந்த டிஸ்பிளே பண்ற அந்த டேட்டாவோடது. லைக் நம்ம பின்னாடி வந்து கனெக்ட் பண்ணுவோம் இது. ஓகேவா. ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா அதில் வந்து ரெண்டு இதுவுமே முடிஞ்சிச்சு. இப்போ நெக்ஸ்ட் வந்து அடாப்டர் ஃபைல் கிரியேட் பண்ணுவோம்.
ஸோ இந்த அடாப்டர் ஃபைல் என்ன பண்ணும் அப்படின்னா லைக் நம்ம டேட்டா லிஸ்ட்ல வருது இல்லையா, ஸோ இந்த லிஸ்ட்ல வர எல்லா டேட்டாவுமே வந்து நமக்கு பிரிச்சு வந்து டிஸ்பிளே பண்றதுக்காக யூஸ் பண்ற மாதிரியான இதுதான். ஸோ இதுக்கு நான் என்ன பண்றேன்னா ஒரு நியூவா ஒரு பேக்கேஜ் கிரியேட் பண்ணிட்டு தனியா அடாப்டருக்காக ஒரு ஃபோல்டர் வந்து கிரியேட் பண்ணிக்கிறேன். ஓகே, அண்ட் இதுல வந்து பாத்தீங்கன்னா ஸோ இது வந்து ஸ்டூடெண்ட்டுக்கான இதுதானே, ஸோ அதனால நான் என்ன பண்றேன்னா ஸ்டூடெண்ட் அடாப்டர் அப்படின்ற மாதிரி பேர் வந்து நான் மென்ஷன் பண்ணிடுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட் அடாப்டர் அப்படின்னு சொல்லி நமக்கு வந்துருச்சு. அண்ட் நெக்ஸ்ட் இப்போ இதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா லைக் நான் சொன்ன மாதிரி இந்த அடாப்டர் அப்படின்றது லைக் பார்த்தீங்கன்னா ஒரு எப்படி சொல்லலாம், ஒரு கம்பைன் பண்ற இதுன்னு வச்சுக்கோங்களேன். அடாப்டர்ன்றது வந்து கம்பைன் பண்றதுக்கான ஒரு இது மாதிரி லைக் அந்த டேட்டாவையும் அப்புறம் டிஸ்பிளே பண்ற அந்த XML ஃபைலையும் வந்து இது பண்ற மாதிரி. ஓகேவா, டேட்டா வந்து இந்த ஃபங்க்ஷன் வழி இந்த அடாப்டர் வழியா டேட்டா எல்லாமே வந்து நெக்ஸ்ட் வந்து அந்த XML ஃபைலுக்கு போகும். ஸோ அந்த மாதிரி தான். ஸோ அதனால நமக்கு என்ன ஆகுனா இந்த இடத்துல டேட்டா அப்படின்ற ஒரு இது வரும். ஸோ நான் அதை யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ பிரைவேட் வேல் ஸ்டூடெண்ட் லிஸ்ட். ஓகே, ஸோ இது வந்து என்னன்னா லைக் எனக்கு வந்து லிஸ்ட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸா வரும். ஸோ அதோட டைப்பு. ஓகேவா, ஸோ இந்த இடத்துல ஏன் பிரைவேட் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கேன்னா லைக் நமக்கு இந்த இடத்துல வந்து ஸ்டூடெண்டோட லிஸ்ட் வருது அப்படின்னா நம்ம வந்து இதுல எந்த ஒரு இதையுமே அதாவது அடாப்டர்ல நம்ம சேஞ்ச் பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காக இந்த இடத்துல நீங்க பிரைவேட் கொடுக்கல அப்படின்னா நம்மளால இந்த ஸ்டூடெண்ட் லிஸ்ட்டை வந்து ஆக்சஸ் பண்ணி மாடிஃபை பண்ண முடியும். பேரண்ட்ல இருந்து வர்றப்ப நீங்க பிரைவேட் கொடுத்தா மட்டும்தான் நம்மளால வந்து இதை ஆக்சஸ், அதாவது என்னன்னா நம்மளால கெட் பண்ணிக்க முடியும் டேட்டாவை, பட் மாடிஃபை பண்ண முடியாது. ஓகே, ஸோ இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லைக் இதுல வந்து ஒரு வியூ ஹோல்டர் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஸோ இது என்ன பண்ணுன்னா ஸோ நேம்லேயே இருக்க மாதிரி ஹோல்டர். ஸோ என்னன்னா நம்மளோட அந்த லேஅவுட்ல உள்ள அந்த ஒவ்வொரு இதுக்கான ஃபைல் அந்த டெக்ஸ்ட் வியூ இருக்கு இல்லையா, ஸோ ஸ்டூடெண்டோட நேமு, ஏஜ், சிட்டி, ஸோ இந்த இதெல்லாமே வந்து எங்கெங்கே இருக்கு அப்படின்றத லேஅவுட் அனலைஸ் பண்ணி இந்த ஒரு கிளாஸ் ஃபைல் அந்த வியூ ஹோல்டர் அப்படின்ற ஒரு இதுக்குள்ள வந்து நம்ம செட் பண்ணோம். ஸோ அதுக்காக வந்து ஒரு கிளாஸ் வந்து நான் கிரியேட் பண்றேன். ஸோ கிளாஸ்ல நான் என்ன பண்றேன்னா ஸ்டூடெண்ட் வியூ ஹோல்டர் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபங்க்ஷன் வந்து கிரியேட் பண்றேன். சாரி, ஒரு கிளாஸ் ஃபைல் வந்து கிரியேட் பண்ண கிளாஸ். அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து வியூவை வந்து பாஸ் பண்ண போகிறேன். ஸோ அந்த லேஅவுட் இருக்கு இல்லையா, XML லேஅவுட்டு, ஸோ அதோட வியூ வந்து நம்ம இதில் பாஸ் பண்ண போகிறோம். வித் ரெஸ்பெக்ட் நம்ம என்னன்னா ஐட்டம் வியூ அப்படின்னு சொல்லி ஒரு வேரியபிள் நேமோட நான் வந்து பாஸ் பண்ணுறேன் வியூ அப்படின்றத. ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கிளாஸ் இந்த ஸ்டூடெண்ட் வியூ ஹோல்டர் அப்படின்றதுக்குள்ள நம்மளோட எல்லா அந்த நான் சொன்ன மாதிரியான அந்த XML லேஅவுட்டில் உள்ள எல்லா இதையுமே ஐடியை வந்து ஐடென்டிஃபை பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுருப்போம். ஸோ வந்து இது நான் எழுதும்போது சொல்கிறேன். அண்ட் இப்போ இதை நம்ம எழுதினதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து என்ன பண்ணுவோம்னா இந்த ஸ்டூடெண்ட் அடாப்டர்ன்ற இதில் வந்து நம்ம இங்கே டைப் வந்து இங்கே ஒரு இது மென்ஷன் பண்ணோம். ஸோ அடாப்டர் வியூ அப்படி அந்த ரீசைக்ளர் வியூக்காக. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரீசைக்ளர் வியூ அண்ட் இதில் வந்து டாட் அடாப்டர். ஸோ இந்த அடாப்டர் அப்படின்றதுல வந்து நம்ம இந்த ஹோல்டரை வந்து ஹோல்டரோட டைப்பை வந்து மென்ஷன் பண்ணோம். ஸோ இங்கே கிரியேட் பண்ணோம் இல்லையா ஸ்டூடெண்ட் வியூ ஹோல்டரு, ஸோ இதை கொடுக்கணும். ஸோ இந்த ஸ்டூடெண்ட் வியூ ஹோல்டர் எதில் இருக்குன்னா ஸ்டூடெண்ட் அடாப்டருக்குள்ளே இருக்குது. ஸோ நான் வந்து ஸ்டூடெண்ட் அடாப்டர் டாட் ஸ்டூடெண்ட் வியூ ஹோல்டர் அப்படின்றத கொடுத்துட்றேன். ஓகே, அண்ட் தென் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபங்க்ஷன் அந்த ஓப்பன் பண்ணுறதுக்கான அந்த ப்ராக்கெட்ஸ். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து சேம் ரீசைக்ளர் வியூ ரெப்ரசன்ட் பண்ணுற மாதிரி ரீசைக்ளர் வியூ டாட் வியூ ஹோல்டர் டாட் சாரி ஸ்டூடெண்ட் இல்லை வியூ ஹோல்டர் தான். ஸோ கேப்ஸில் வருமா? ஓகே ஓகே, அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஐட்டம் வியூ அப்படின்றத சொல்லிடுறேன்.
லைக் இப்போ வந்து புரிஞ்சுக்க நினைக்கிறேன். ஸோ ரீசைக்ளர் வியூவில் இருக்க ஒரு வியூ ஹோல்டர் தான். ஸோ அந்த வியூ ஹோல்டருக்காக நம்ம வந்து ஸ்டூடெண்ட் வியூ ஹோல்டர் அப்படின்றத நம்ம கிரியேட் பண்ணிக்கோம். ஸோ இது ஒரு டைப்பு ஓகேவா. ரீசைக்ளர் வியூவில் டாட் வியூ ஹோல்டர்ன்றது ஒரு டைப் இருக்குது. ஸோ அந்த டைப்புக்கான ஃபங்க்ஷன் தான் நம்ம இங்கே எழுதிருக்கோம். ஸோ நான் சொன்ன மாதிரி அண்ட் இதில் வந்து லைக் இப்போ நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணணும்னா இதுக்கப்புறம் இதை வந்து இப்போதைக்கு விட்டுறலாம். நெக்ஸ்ட்டு வந்து இந்த அடாப்டர் கிளாஸுக்குன்னு ஒரு 3 ஃபைல்ஸ் வந்து இருக்குது, 3 ஃபங்க்ஷன்ஸ் வந்து இருக்குது. ஸோ இந்த ரெட் மார்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா இம்ப்ளிமெண்ட் மெம்பர்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஆன் கிரியேட் வியூ ஹோல்டரு அண்டு ஆன் பைண்ட் வியூ ஹோல்டர் அண்டு கெட் கவுண்ட்டு. ஸோ இந்த 3மே வந்து பார்த்தீங்கன்னா இந்த லைக் இந்த இதோட வந்து வியூ ஹோல்டர்ஸ் சாரி அந்த ஸ்டூடெண்ட் அடாப்டரோட 3 ஃபங்க்ஷன்ஸு அண்ட் இது எல்லாமே இருந்தால் மட்டும்தான் நம்மளால் வந்து இந்த ரீசைக்ளர் வியூ அந்த அடாப்டரை வந்து கம்ப்ளீட் பண்ண முடியும், இந்த ஸ்டூடெண்ட் அடாப்டர் அப்படின்றத. அண்ட் இதில் ஒவ்வொன்றுமே வந்து பார்த்தீங்கன்னா லைக் ஆன் கிரியேட் வியூ ஹோல்டர் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா லைக் வியூவை வந்து கிரியேட் பண்ணுறதுக்காக ஃபஸ்ட்டு இது பண்ணுறது. அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா கெட் கவுண்ட் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா லைக் நம்ம டேட்டாவில் வந்து எத்தனை ஆப்ஜெக்ட்ஸ் இருக்கோ அதோட சைஸை ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்காக இந்த ஒரு ஃபங்க்ஷனு. அண்ட் நெக்ஸ்ட்டு ஆன் பைண்ட் வியூ ஹோல்டர் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா பேர்லேயே பைண்ட் வியூ ஹோல்டர் அப்படின்னு இருக்கு இல்லையா. ஸோ என்ன அப்படின்னா நம்ம இந்த ஸ்டூடெண்ட் வியூ ஹோல்டரில் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி எல்லா டேட்டாவுக்கான அந்த XML ஃபைலில் உள்ள டேட்டாவை கண்டுபிடிச்சி அந்த ஐடியை கண்டுபிடிச்சி மென்ஷன் பண்ணி வச்சுருப்போம். அண்ட் தென் நெக்ஸ்ட்டு வந்து இங்கே கண்டுபிடிச்ச அந்த வேரியபிள்ஸை வந்து இங்கே தான் நம்ம வந்து டேட்டாவை கொடுத்து டிஸ்பிளே பண்ண வைப்போம். ஸோ இவ்வளோ தான் இந்த அடாப்டரோட இது. அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஆன் கிரியேட் வியூ ஹோல்டர். ஸோ இந்த வியூவை முதல்ல க்ரியேட் பண்ணணும் இல்லையா. ஸோ அது வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணிடலாம். அண்ட் தென் நெக்ஸ்ட்டு வந்து ஒவ்வொரு இதுக்காக வந்து நம்ம வந்து போகலாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் நான் என்ன பண்ணேன்னா நான் சொன்ன மாதிரி வியூவை ஃபஸ்ட்டு க்ரியேட் பண்ணணும். ஸோ வேல் அப்படின்றதுல வியூ அப்படின்னு சொல்லி ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணிட்டு நான் என்ன பண்ணுறேன்னா லைக் அந்த லேஅவுட் ரீசைக்ளர் லேஅவுட்டை வந்து நம்ம இங்கே கொடுக்கணும் ஓகேவா. ஸோ லேஅவுட் இன்ஃப்ளேட்டர். ஸோ அது எதில் நான் கொடுக்குறேன்னா லேஅவுட் இன்ஃப்ளேட்டரில் வந்து கொடுக்க போகிறேன் பேரண்ட் டாட் கான்டெக்ஸ்ட் அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா டாட் இன்ஃப்ளேட்டு. ஸோ இந்த இன்ஃப்ளேட் அப்படின்றதுல வந்து நம்மளோட அந்த லேஅவுட் ஃபைலு. ஸோ எந்த லேஅவுட்டோ அந்த லேஅவுட் ஃபைலு ஆர் டாட் ஐடி டாட் ரீசைக்ளர் லேஅவுட். ஸோ இந்த ஆரை வந்து இம்போர்ட் பண்ணி விட்ருவோம். ஓகே. ஸோ ரீசைக்கிள் ஆர் டாட் ஐடின்னு போட்டேன். சாரி கைஸ், அதாவது என்னென்னா நம்ம லேஅவுட் தானே எடுக்க போகிறோம். ஸோ ஆர் டாட் லேஅவுட் டாட் ரீசைக்கிள் லேஅவுட். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா லைக் என்ன ஒரு இதுனா நம்ம வந்து இந்த இடத்துல லேஅவுட் எடுக்க போகிறோம் ஓகேவா. ஸோ லேஅவுட் அப்படின்றது இந்த ஒவ்வொரு ஃபைல்ஸை வந்து இது பண்ணும். அண்ட் ஐடி அப்படின்றது இந்த ஃபைலுக்குள்ளே உள்ள அந்த டெக்ஸ்ட்டோ இல்லை ஏதோ ஒரு இது ஓகேவா சம்திங் அந்த இதை வந்து கால் பண்ணும். ஸோ இந்த இடத்துல நான் ஐடின்னு போட்டேன். ஸோ இந்த இடத்துல வந்து லேஅவுட் தான் நம்ம போடணும். அண்ட் நெக்ஸ்ட் இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பேரண்ட் நெக்ஸ்ட்டு வந்து இது வந்து ஃபால்ஸ் அப்படின்றத கொடுத்துடலாம். ஓகே. அண்ட் இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் பண்ண வேண்டியதான். ஸோ ரிட்டர்னில் வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த வியூ அப்படின்றத இந்த வியூ ஹோல்டருக்கு கொடுக்க போகிறோம். லைக் என்ன அப்படின்னா நம்ம வந்து லேஅவுட்டை ஃபஸ்ட்டு ஐடென்டிஃபை பண்ணி இந்த லேஅவுட் தான் அப்படின்றத இந்த ஆன் கிரியேட் வியூ ஹோல்டரில் இந்த லேஅவுட் அப்படின்றத நம்ம கண்டுபிடிச்சி அதை ஸ்டூடெண்ட் வியூ ஹோல்டர் நம்ம கிரியேட் பண்ணோம் இல்லையா. ஸோ அதுக்கு வந்து கொடுக்க போகிறோம். அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட் வியூ ஹோல்டர் அண்ட் இதில் வந்து வியூ அவ்வளோதான். ஓகே. இந்த இடத்துல ஒரு இது இருக்குது டாட் ஃப்ரம். ஓகே. ஸோ இப்போ வந்து சரியாச்சு.
அண்ட் இப்போ நான் சொன்ன மாதிரி நம்ம வந்து என்ன பண்ணிட்டோம்னா இப்போ லேஅவுட் ஃபைலை கண்டுபிடிச்சி வியூ ஹோல்டருக்கு அனுப்பியாச்சு. இப்போ நமக்கு வந்து லேஅவுட் எந்த லேஅவுட் அப்படின்றது தெரியும். ஸோ இந்த இதில் இருக்க இத்தனை லேஅவுட்டில் எது வந்து அந்த ரீசைக்கிளர் வியூ வச்சிருக்க லேஅவுட் அப்படின்றது தெரியும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அந்த லேஅவுட்டில் இருந்து லைக் இந்த இடத்துல வந்து நம்ம இந்த ஸ்டூடெண்ட்டோட ஏஜு, சிட்டி, ஸ்டாண்டர்டு நான் முன்னாடி சொன்ன மாதிரி அது எல்லாமே ஃபைன் பண்ண போகிறோம். ஸோ இதில் வந்து இது வந்து எப்பயும் போல் தான் இருக்கும். ஸோ ஸ்டூடெண்ட் நேம் அப்படின்றதுல நான் என்ன பண்ணுறேன்னா ஸோ டெக்ஸ்ட் வியூ அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா அண்ட் இதில் வந்து நம்ம என்ன நேம் சொல்லி அதாவது இந்த வியூவை வந்து நம்ம எப்படி எடுத்திருக்கோம் ஐட்டம் வியூன்னு சொல்லி எடுத்திருக்கோம் அந்த இதில் ஃபங்க்ஷனில் நம்ம கிளாஸில் வந்து நம்ம கொடுக்குறப்ப ஸோ ஐட்டம் வியூன்னு சொல்லி தான் எடுக்கணும். ஐட்டம் வியூ டாட் ஃபைண்ட் வி பை ஐடி. ஸோ அந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா லைக் வியூட ஃபைண்ட் வி பை ஐடின்றது வேறு மாதிரி இருக்கும். ஸோ இதில் வந்து ஐட்டம் வியூ நம்ம கொடுத்துருக்கனால அதை யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து ஐட்டம் வியூ டாட் ஃபைண்ட் வி பை ஐடி அப்படின்னு சொல்லி இப்போ வளர்ப்போம். ஓகேவா? ஸோ அவ்வளோதான். ஆர் டாட் இப்போ இதில் வந்து ஆர் டாட் ஐடி டாட் ஸ்டூடெண்ட்டோட நேம் அண்ட் இதே சேம் தான் வந்து எல்லாத்துக்குமே. ஸோ இதை நான் அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இதில் வந்து ஸ்டூடெண்ட்டோட ஏஜு அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து சிட்டி அண்ட் ஸ்டாண்டர்டு. ஓகே, அண்ட் அதே மாதிரி இதுலேயுமே வந்து ஸ்டூடெண்ட் ஏஜு அண்ட் இதில் வந்து ஸ்டூடெண்ட்டோட சிட்டி அண்ட் இதில் வந்து ஸ்டூடெண்ட்டோட ஸ்டாண்டர்ட். ஸோ அவ்வளோதான். இப்போ இதுலேயும் வந்து நம்மளோட வேலை முடிஞ்சிடுச்சு. இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம அந்த வியூவை கண்டுபிடிச்சாச்சு அண்ட் வியூவில் இருந்து நம்ம எந்தெந்த இடத்துல வந்து இருக்குது அப்படின்றத ஐடியை போட்டு நம்ம கண்டுபிடிச்சி நம்ம அதுக்கு ஒரு வேரியபிளும் செட் பண்ணியாச்சு. அண்ட் தென் நெக்ஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ணோம்னா இதை வந்து நம்ம பைண்ட் பண்ணணும். அதாவது இதுக்கான டேட்டாவை நம்ம வந்து கொடுக்கணும். ஸோ அதுக்கு தான் இந்த இடத்துல பைண்டு இருந்துருக்கு இல்லையா, பைண்ட் வியூ ஹோல்டர் அப்படி சொல்லி. ஸோ இதில் நம்ம நெக்ஸ்ட் எழுத போகிறோம். ஸோ இதில் வந்து நான் என்ன பண்ணேன்னா ஃபஸ்ட்டு ஸ்டூடெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணி என்ன பண்ணுறேன்னா லைக் நமக்கு இந்த இடத்துல வந்து ஸ்டூடெண்ட் லிஸ்ட்டு வருது இல்லையா. ஸோ இந்த ஸ்டூடெண்ட் லிஸ்ட்லேருந்து ஃபார் லூப் மாதிரி இது ஐட்ரேட் ஆகும். ஸோ நான் ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணி பொசிஷனை வச்சு லைக் இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் நமக்கு வந்து பொசிஷன் அப்படின்ற ஒரு டேர்ம் வந்து இருக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இண்டெக்ஸு. ஸோ இதை யூஸ் பண்ணி நம்ம வந்து தனித்தனியாக வந்து ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டோட லிஸ்ட்டையுமே எழுத முடியும். ஸோ இப்போ பொசிஷன் கொடுத்தாச்சு. அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அண்ட் இந்த ஆன் வியூ ஹோல்டர்லேயே பார்த்தீங்கன்னா ஹோல்டரில் பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட் வியூ ஹோல்டர் அப்படி சொல்லி வந்திருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ராசஸ்க்கு அப்புறம் இந்த இடத்துக்கு வரும். ஸோ நான் சொன்ன மாதிரி ஸ்டூடெண்ட் வியூ ஹோல்டர் நம்ம முடிச்சதுக்கப்புறம் ரெண்டையும் பைண்ட் பண்ணணும். ஸோ பைண்ட் வியூ ஹோல்டருக்கு போகும்னு. ஸோ அதே தான் இங்கே வந்திருக்கும். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஹோல்டர் அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துருப்போம். ஸோ ஹோல்டர் மூலியமாக என்னென்னா ஸ்டூடெண்ட் வியூ ஹோல்டரை நம்மளால் ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ நம்ம என்ன பண்ணோம்னா ஹோல்டர் டாட் ஸ்டூடெண்ட் நேம். ஸோ இந்த கிளாஸை நம்மளால் ஆக்சஸ் பண்ண முடியும் இங்கேருந்து. நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இதை நம்ம சேஞ்ச் பண்ண போகிறோம். அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. ஸோ ஹோல்டர் டாட் ஸ்டூடெண்ட் நேம் நான் வச்ச ஹோல்டர் டாட்னு வச்ச உடனே என்னால் அந்த கிளாஸ் ஆக்சஸ் பண்ண முடியுது. ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா ஸ்டூடெண்ட் நேமில் எனக்கு இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பொசிஷன் யூஸ் பண்ணி ஸ்டூடெண்ட் லிஸ்ட்டில் இருந்து ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டோட நேமாக நம்ம எடுப்போம். ஸோ அதனால் இந்த இடத்துல வந்து ஸ்டூடெண்ட் டாட் ஸ்டூடெண்ட் நேம் அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா எழுதும்போது டெக்ஸ்ட்டில் இருக்கணும் இல்லையா. ஸோ இந்த இடத்துல வந்து டாட் டெக்ஸ்ட்டு. ஸோ இதை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நமக்கு அந்த எரர் வந்து போயிடும். ஸோ என்ன அப்படின்னா நம்ம வந்து டெக்ஸ்ட் வியூவில் நம்ம ஆட் பண்ணும்போது எப்பயுமே டாட் டெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லி தான் ஆட் பண்ணுவோம். ஸோ அதே மாதிரி தான் இங்கேயும் யூஸ் பண்ணோம். அண்ட் நெக்ஸ்ட் வந்து ஹோல்டர் டாட் ஸ்டூடெண்ட் ஏஜ் டாட் டெக்ஸ்ட் அப்படின்றதுல அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஏஜ் அப்படின்றது நமக்கு லைக் இன்டீஜரில் வரும். ஸோ அதனால் என்ன பண்ணோம்னா நம்ம வந்து டூ ஸ்ட்ரிங் வந்து ஆட் பண்ணோம். டாட் டூ ஸ்ட்ரிங்கு அண்ட் நெக்ஸ்ட்டு ஹோல்டர் டாட் ஸ்டூடெண்ட்டோட சிட்டி
டாட் டெக்ஸ்ட்டில் சேம் ஸ்டூடெண்ட் டாட் சிட்டி. ஓகே. அண்ட் நெக்ஸ்ட்டு சேம் அதே மாதிரி ஹோல்டர் டாட் ஸ்டூடெண்ட்டோட ஸ்டாண்டர்டு டாட் டெக்ஸ்ட்டு சேம் ஸ்டூடெண்ட் டாட் ஸ்டாண்டர்ட். ஸோ அவ்வளோதான். அண்ட் நெக்ஸ்ட் இப்போ நமக்கு ஃபைனலாக இருக்குது என்னென்னா இந்த கெட் ஐட்டம் கவுண்ட்டு. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஜஸ்ட் என்ன பண்ணணும்னா ரிட்டர்ன், ஸோ சைஸை வந்து நீ ரிட்டர்ன் பண்ணான்னு தான் ஸ்டூடெண்ட் லிஸ்ட் டாட் சைஸ். ஓகே. ஸோ அவ்வளோதான். பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இப்போதைக்கு அடாப்டர் கிளாஸ் வந்து நம்ம முடிச்சாச்சு. ஸோ அடாப்டர் வந்து பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி லைக் ஃபஸ்ட் நீங்கள் வந்து ஒரு ஹோல்டருக்கான ஒரு கிளாஸ் வந்து க்ரியேட் பண்ணணும். அண்ட் தென் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா க்ரியேட் வியூ ஹோல்டர் க்ரியேட் பண்ணணும். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து வியூ ஹோல்டரில் நம்ம எல்லா டேட்டா அந்த டேட்டா டிஸ்பிளே பண்ணுறதுக்கான அந்த ஐடி எல்லாமே ஃபைண்ட் பண்ணி ஸ்டோர் பண்ணணும். அண்ட் தென் நெக்ஸ்ட்டு வந்து நம்ம பைண்ட் வியூ ஹோல்டர் மூலயமா என்ன பண்ணணும்னா இந்த ஸ்டூடெண்ட் வியூ ஹோல்டரை ஆக்சஸ் பண்ணி அதில் உள்ள டேட்டா வந்து நம்ம சேஞ்ச் பண்ணும் இதை யூஸ் பண்ணி. அண்ட் தென் நெக்ஸ்ட்டு லாஸ்ட்டாக இந்த இடத்துல சைஸை மென்ஷன் பண்ணணும். ஸோ எத்தனை டேட்டா அப்படி இருக்குது அப்படின்றத பற்றி. அண்ட் நெக்ஸ்ட்டு இவ்வளோ தான் இந்த இது. அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து அடாப்டர் கிளாஸையுமே வந்து முடிச்சாச்சு. அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னா மெயின் ஜாவா கிளாஸில் இது எல்லாத்தையுமே கனெக்ட் பண்ணோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு ரீசைக்கிளர் வியூ அண்ட் அடாப்டர் வந்து கனெக்ட் ஆயிடுச்சு. பட் இதுக்கான டேட்டா வந்து நம்ம கொடுக்கல. ஸோ அந்த ஒரு இது இருக்குது. அண்ட் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லைக் ஸோ நான் செகண்ட் ஆக்டிவிட்டி அப்படின்றத எடுத்துக்கிறேன். அண்ட் இந்த செகண்ட் ஆக்டிவிட்டியில் நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு ரீசைக்கிளர் வியூக்கான ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ ரீசைக்கிளர் வியூ அப்படின்றதுல ரீசைக்கிள் வியூ அண்ட் நெக்ஸ்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஈக்குவல் டு ஃபைண்ட் வியூ பை ஐடி. ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஸோ இந்த செகண்ட் ஆக்டிவிட்டியில் தானே நம்ம ரீசைக்கிளர் வியூவை க்ரியேட் பண்ணோம். ஓகேவா. ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ரீசைக்கிளர் வியூ அப்படின்ற டேக் கனெக்டாக இருக்குது. ஸோ இதுதான் வந்து நான் ஸ்டார்டிங்லேயே சொன்னேன். ஸோ இது தனியாக இருக்கும் அண்ட் ரீசைக்கிளர் லே அவுட் வந்து தனியாக இருக்கும். ஸோ இது ரெண்டையுமே வந்து நம்ம ஜாவாவில் கனெக்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டே சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ அது வந்து இங்கே தான் நம்ம பண்ண போகிறோம். அண்ட் இதுக்கு வந்து ஆர் டாட் ஐடி டாட் ரீசைக்கிள் கண்டெய்னர் அந்த நேம் நான் கொடுத்துருந்தேன் இல்லையா. ஸோ செகண்ட் ஆக்டிவிட்டி ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரீசைக்கிள் கண்டெய்னர் அப்படின்றத கொடுத்துருவேன். ஸோ இதை வந்து நம்ம இங்கே மென்ஷன் பண்ணியாச்சு. அண்ட் நெக்ஸ்ட்டு இப்போ இதுக்கப்புறம் வந்து நம்ம என்ன பண்ணோம்னா ஒரு ஸ்டூடெண்ட் லிஸ்ட்டு வந்து எம்டியாக இருக்கு இல்லையா. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் லிஸ்ட்டுக்கு வந்து நான் ஒரு டேட்டாவை க்ரியேட் பண்ணணும். ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணேன்னா வேல் ஸ்டூடெண்ட் லிஸ்ட் அப்படின்ற ஒரு லிஸ்ட் வேரியபிளை நான் க்ரியேட் பண்ணுறேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா மியூட்டபிள் லிஸ்ட்டு. ஸோ இதோட டைப் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்டு ஈக்குவல் டு அரே லிஸ்ட். இது ஓகே. ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டூடெண்ட் லிஸ்ட்டுக்காக ஒரு லிஸ்ட் வந்து நம்ம க்ரியேட் பண்ணியாச்சு. அண்ட் இந்த லிஸ்ட்டில் வந்து நம்ம ஒரு சில ஸ்டூடெண்ட்டோட நேம்ஸ் ஆட் பண்ணணும் தான். இப்போ ஸ்டூடெண்ட் லிஸ்ட் டாட் ஆடில் நான் என்ன பண்ணுறேன்னா ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஸ்டூடெண்ட் அண்ட் இதில் வந்து நேம் வந்து கிரண் அப்படின்றத கொடுத்துட்றேன். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஏஜ் வந்து ஸ்ட்ரிங்கு தான் இன்ட்டு தான். ஸோ 21. அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து சிட்டியில் வந்து ரிச்சி அப்படின்றத கொடுத்துட்றேன். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்டு. ஸோ இது வந்து நான் என்ன சொல்கிறேன்னா செகண்ட் இயர் அப்படின்றத சொல்லிடுறேன். ஓகே. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இதை அப்படியே ஜஸ்ட்டு காப்பி பேஸ்ட் பண்ண வேண்டியதான். நேமை மட்டும் மாற்றிக்கலாம் இப்போதைக்கு. ஓகே.
ராம் அப்படின்றத குடுத்துர்றேன். இதுல வந்து விமல் அண்ட் இதுல வந்து நம்ம என்ன குடுக்கலாம்னா கார்த்தி. ஓகே. ஓகே. இதுல ப்ராப்ளம் வந்து டபுள் கோட்ஸ் குடுத்துட்டா அந்த இதுவும் போயிரும். ஸோ ரெட் மார்க் வந்து டபுள் கோட் குடுத்தோம்னா வந்து போயிரும். ஓகே. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே போயிடுச்சு. அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு ஸ்டூடண்ட் லிஸ்ட்டு கிரியேட் பண்ணியாச்சு. அண்ட் அந்த லிஸ்ட்லேயே நம்ம வந்து ஆட் பண்ணியாச்சு இந்த இது. அண்ட் இதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லைக் இந்த இடத்துல வந்து ரீசைக்ளர் வியூவில் வந்து ஒரு லே அவுட் இருக்கும். ஸோ இந்த லே அவுட்டையும் அந்த அடாப்டரில் நம்ம கிரியேட் பண்ணலையோ அந்த லே அவுட்டையும் கனெக்ட் பண்ணோம். ஸோ எப்படின்னா ரீசைக்ளர் வியூ டாட் லே அவுட் மேனேஜர் அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா லீ லீனியர் லேஅவுட் மேனேஜர் அப்படின்னு சொல்லியிருக்கு. அண்ட் இதில் வந்து இந்த இதுதான் அப்படின்றத சொல்லிடலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அடாப்டர். ஸோ அடாப்டரில் வந்து என்னென்னா ஸ்டூடெண்ட் அடாப்டர் அப்படின்றத சொல்லிடலாம். ஸோ நம்ம அங்கே கிரியேட் பண்ணியிருந்தோம் இல்லையா இந்த ஸ்டூடெண்ட் அடாப்டர். ஸோ இந்த அடாப்டர் தான் கேப்ஸில் வரும் இல்லையா ஸ்டூடெண்ட். இப்போ இந்த ஸ்டூடெண்ட் அடாப்டரில் வந்து பார்த்தீங்கன்னா நான் இங்கே முன்னாடி கிரியேட் பண்ணும்போதே சொன்னேன் என்னென்னா நமக்கு வந்து ஸ்டூடெண்ட்டோட லிஸ்ட்டு வரும்னு சொல்லி. ஸோ அதுதான் இங்கே நம்ம சென்ட் பண்ண போகிறோம். ஸோ இந்த ஸ்டூடெண்ட்ஸ் லிஸ்ட்டுக்கு பதிலாக நம்ம இங்கே கிரியேட் பண்ண இந்த ஸ்டூடெண்ட்ஸ் லிஸ்ட்டை தான் நம்ம அனுப்ப போகிறோம். ஸோ ஸ்டூடெண்ட் லிஸ்ட் அண்ட் நெக்ஸ்ட் இப்போ இதுக்கப்புறம் என்னென்னா லைக் இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போயுமே வந்து ரெண்டும் தனித்தனியாக தான் இருக்குது. அதாவது என்னென்னா ரீசைக்ளர் வியூ கண்டெய்னர் அந்த இது இருக்கு இல்லையா அந்த இது இங்கே இருக்குது. அண்ட் இந்த அடாப்டருக்கு வந்து நம்ம இப்போதைக்கு வந்து லிஸ்ட்டு அந்த டேட்டா எல்லாமே சென்ட் பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம ரெண்டையுமே கனெக்ட் பண்ண போகிறோம். லைக் எப்படின்னா ரீசைக்கிள் வியூ டாட் அடாப்டர் அப்படின்ற ஒரு இதில் வந்து நான் என்ன பண்ணுறேன்னா இந்த அடாப்டரை நான் மென்ஷன் பண்ண போகிறேன். ஸோ அந்த ரீசைக்கிள் வியூக்கான அடாப்டர் எது அப்படின்னா நம்ம இங்கே க்ரியேட் பண்ணி வச்சுருக்க இந்த அடாப்டர். ஸோ இந்த அடாப்டரில் என்ன இருக்குது ஸ்டூடெண்ட் அடாப்டர் இருக்குது. அந்த ஸ்டூடெண்ட் அடாப்டருக்கு தேவையான லிஸ்ட்டையும் நம்ம அனுப்பிச்சி வச்சுருக்கோம். ஸோ இந்த முழு ஃபங்க்ஷன் இந்த ஃபைல் பூராமே வந்து நமக்கு ஒர்க் ஆகி இந்த அடாப்டரில் நிற்கும். அண்ட் இந்த அடாப்டரை வந்து நம்ம ரீசைக்கிளர் வியூ அடாப்டருக்கு நம்ம அசைன் பண்ணுறோம். ஸோ இவ்வளோ தான் நம்மளோட அந்த இது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரீசைக்கிளர் வியூ வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ இது எப்படி வந்து ஒர்க் ஆகுது அப்படின்றத நம்ம ரன் பண்ணி பார்க்கலாம். ஸோ கிராடில் வந்து பில்ட் ஆகிட்டு இருக்கு. ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா லான்ச்சிங் ஆப்னு சொல்லி வந்துருச்சு. ஸோ இப்போ வந்து நமக்கு இங்கே ரன் ஆயிரும். ஓகே. ஸோ நேவிகேட். ஸோ செகண்ட் ஸ்க்ரீனில் தான் நம்ம வந்து பண்ணியிருந்தது. ஓகே. நமக்கு வந்து இந்த இடத்துல இருக்குது. பட் ஆனால் நமக்கு லைக் எல்லாமே ஒன்று மேலே ஒன்றா இருக்குது.
ஸோ மேபி நான் என்ன பண்ணுறேன்னா செகண்ட் ஆக்டிவிட்டியில் இந்த இடத்துல மேட்ச் பேரண்ட் ஹைட் வந்து மேட்ச் பேரண்ட்னே சொல்லி கொடுத்துட்றேன். ஓகே. ஓகே. பட் ஓகே. இதில் மார்ஜின் டாப் கொடுக்காதனால தான் இதாகுது. ஸோ இப்போதைக்கு ஒர்க் ஆகுது கைஸ். ஆனால் நான் வந்து இந்த இடத்துல மார்ஜின் எதுக்குமே ஆட் பண்ணல. ஸோ அதனால் வந்து இங்கே இதாகுது. ஓகே. லைக் என்ன அப்படின்னா நான் இதுக்கு வந்து எந்த ஒரு பிளேஸுமே வந்து மென்ஷன் பண்ணாதனால எல்லாமே அப்படியே ஒரே இடத்துல இருக்குது. அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், எனக்கு எல்லா கலரும் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ நான் ஸ்க்ரோல் பண்ணேன்னா கீழே ஒன்று வந்து நிற்குதா. ஸோ இது எல்லாமே நம்ம கிரியேட் பண்ணது தான். ஸோ இப்போ லாஸ்ட்டாக ஒரு தடவை வந்து நான் இப்போ ரன் பண்ணி காட்டுறேன். ஸோ ஜஸ்ட்டு நான் வந்து அப்போதைக்கு இதில் ஸ்டைல்ஸ் எதுவும் பண்ணாமல் விட்டதுனால இப்போதைக்கு வந்து நமக்கு இப்படி காட்டுது, வேறு ஒன்றும் இல்லை. ஓகே. இப்போதைக்கு மார்ஜின் நம்ம ஆட் பண்ணிக்கிறனால இப்போ நான் எல்லாமே தனித்தனியாக இருக்கும். ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், கிரண் அப்படின்றது வருது. அண்ட் ராமு அண்ட் விமல், ஸோ கார்த்தி. ஸோ இதான் வந்து நான் சொன்ன மாதிரி அந்த ரீசைக்கிள் லேஅவுட்டு. ஸோ அலைன்மெண்ட் மட்டும் கொஞ்சம் இஷ்யூவாக இருக்கும். ஸோ என்ன அப்படின்னா நான் வந்து இதில் யூஐ வந்து அந்தளவுக்கு ஃபோக்கஸ் பண்ணல கைஸ். ஸோ ஜஸ்ட்டு வந்து அந்த கான்செப்ட் எப்படி அப்படின்னு சொல்லணுங்கிறதுக்காக தான் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி பண்ணியிருக்கேன். ஓகேவா. ஸோ இது யூஐ அப்படின்றதெல்லாம் வந்து நம்ம ரியல் டைமாக ஒரு ஆப் வந்து கிரியேட் பண்ணுறப்ப அப்போதைக்கு பார்த்துக்கலாம். ஸோ இப்போதைக்கு உங்களுக்கு கான்செப்ட் புரிஞ்சிச்சுன்னா ஓகே. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஓகேவா. நான் வந்து டவுட்டை கிளியர் பண்ணுறேன். அண்ட் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா நம்மளோட அந்த ரீசைக்கிளர் வியூ, ஸோ இதோட இது வந்து முடிஞ்சிருச்சு. அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து நம்ம டூல் பார் மெனு, இந்த இதெல்லாம் இதில் இருக்க எல்லாமே நெக்ஸ்ட் வீடியோஸ்லலாம் பார்ப்போம். ஸோ அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம ஒரு லைக்கை தட்டிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க. அண்ட் கமெண்ட்ஸ் டவுட் ஏதாவது இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ பாய் கைஸ்.